திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். கண்டு கண்டு உள்ளே கருத்துற வாங்கிடேன் கொண்டு கொண்டு உள்ளே குணம்பல காணலாம் பண்டு கந்து எங்கும் பழமறை தேடிய என்று கண்டு எங்கே இருக்கலுமாமே. திருச்சிற்றம்பலம். பிரத்யாகாரத்தை பற்றி கூறுகிறார் திருமூலர். வெளியே செல்லும் மனதை உள்ளே நிறுத்த பழகுதல் எவ்வாறு என்று கூறுகிறார். கண்டு கண்டு உள்ளே கருத்துற வாங்கி என்று தொடங்குகிறது இந்த பாடல். வெளியே சென்று ஓடுகின்ற மனதை உள்ளே ஒரு நிலைப்படுத்திவிட்டால் இறைவனுடைய 8 வித குணங்களை நமக்குள்ளே உணரலாம். அவ்வாறு உள்ளே மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்து இருந்தால் ஆதி காலம் முதல் பழமையான வேதங்களை கற்றறிந்தவர்களால் தமக்குள் தேடப்பட்ட இறைவனை அப்பொழுதே நமக்குள் கண்டு உணரலாம். இறைவனின் 8 வித குணங்கள் என்ன? தன்வைத்தனாதல், தூய உடம்புடைமை, அளவிலா ஆற்றல் உடைமை, பாசங்களில் இருந்து நீங்கி இருப்பது, பேர் அருள் உடைமை, இயற்கை உணர்வு கொண்டு இருத்தல், முக்காலத்தையும் உணர்ந்து இருத்தல், அளவிலா ஆனந்தம் உடைமை. இந்த பாடலின் கருத்தை ஒரு கதை மூலம் நாம் காணலாம். ஒரு காலத்தில் பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் நிறைந்த பெரிய நூலகம் ஒன்றில் ஞானத்தை தேடி அலைந்து கொண்டிருந்தார் ஒரு துறவி. அவர் தனது வாழ்நாள் முழுவதையும் ஞான நூல்களை படிப்பதிலும் பல்வேறு தத்துவங்களை புரிந்து கொள்வதிலும் செலவிட்டார். ஒவ்வொரு நாளும் அவர் புதிய புத்தகங்களை தேடி புதிய கருத்துக்களை அறிந்து கொண்டு தனது அறிவை வளர்த்து கொண்டார். அவர் ஒரு மிகப்பெரிய அறிவாளி என்று எல்லோராலும் போற்றப்பட்டார். ஆனால் இவ்வளவு படித்த பின்னரும் துறவியின் மனதில் ஒரு அமைதி இல்லாமல் இருந்தது. அவர் அறிவை வெளிப்புறமாக புத்தகங்களில் தேடிக்கொண்டிருந்தார். ஆனால் உண்மையான ஞானம் எங்கே இருக்கிறது, அதை எப்படி அடைவது என்பது அவருக்கு புரியவில்லை. அவருடைய தேடல் இன்னும் முழுமை பெறவில்லை என்று அவருக்கு தோன்றியது. ஒரு நாள் என்ன செய்தார்? அவர் ஒரு பழமையான ஒலை சுவடியை கண்டார். அது திருமூலரின் திருமந்திர பாடல் ஒன்றை பற்றி விளக்கம் இருந்தது. அந்த பாடலில் கண்டு கண்டு உள்ளே கருத்துரை என்ற வரி அவரை மிகவும் கவர்ந்து விட்டது. அவர் அந்த வரியின் அர்த்தத்தை பற்றி ஆழ்ந்து சிந்திக்க தொடங்கினார். கண்டு கண்டு என்றால் என்ன? நாம் வெளிப்புற உலகில் பார்க்கும் விஷயங்கள், கேட்கும் ஒலிகள், அனுபவிக்கும் நிகழ்வுகள் என்று துறவி முதலில் புரிந்து கொண்டார். ஆனால் உள்ளே கருத்துற என்ற சொற்றொடர் அவரை குழப்பியது. உள்ளே கருத்துருவது எப்படி என்று அவர் சிந்தித்தார். அவர் நூலகத்தின் ஒரு மூலையில் அமர்ந்து தியானிக்க தொடங்கினார். அவர் தனது கண்களை மூடி வெளிப்புற உலகின் சத்தங்களையும் காட்சிகளையும் மறந்து தனது உள் மனதை நோக்கினார். ஆரம்பத்தில் அவருடைய மனம் அங்கும் இன்னும் அலைப்பாய்ந்தது. பழம்பெரும் நூல்களில் படித்த விஷயங்கள், வாழ்நாளில் சந்தித்த மனிதர்கள், எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் என அனைத்தும் மனதில் வந்து போயின. ஆனால் அவர் விடவே இல்லை. தொடர்ந்து உள்நோக்கி பார்த்தார். மெதுவாக மனதின் அலைகள் அடங்கின. அவர் தனது சுவாசத்தில் கவனம் செலுத்தினார். மூச்சு உள்ளே சென்று வெளியே வருவதை அவர் உணர்ந்தார். ஒவ்வொரு மூச்சிலும் அவர் தனது உடலையும் மனதையும் இணைத்தார். அந்த ஆழ்ந்த தியான நிலையில் ஒரு புதிய உணர்வு அவருக்குள் ஏற்பட்டது. அவர் இதுவரை புத்தகங்களிலும் அறிவிலும் தேடிக்கொண்டிருந்தாரே, அந்த ஞானம் உண்மையில் அவருக்கு உள்ளேயே இருப்பதை உணர்ந்தார். வெளிப்புறமாக அவர் கண்ட அனைத்தும் ஒரு விதத்தில் அவரது உள் மனதின் பிரதிபலிப்பு என்பதை புரிந்து கொண்டார். அவர் ஒரு பறவையை பார்த்தபோது அது வெறும் பறவை அல்ல, அது வாழ்க்கையின் ஒரு அங்கம், இயற்கையின் ஒரு பகுதி, தன்னை போலவே ஒரு உயிர் என்பதை உணர்ந்தார். அவர் ஒரு மரத்தை பார்த்தபோது அதன் வேர்கள் பூமியில் ஆழமாக பதிந்திருப்பதைப் போல அவருடைய ஆத்மாவும் ஆழமாக தன்னுடன் பதிந்திருப்பதை உணர்ந்தார். இந்த உள் உணர்வு தான் உள்ளே கருத்துருவது என்பதை அவர் உணர்ந்தார். வெளிப்புற உலகை காண்பது, கண்டு கண்டு என்று கூறுகிறாரே என்பது முதல் படி. ஆனால் அதை பார்த்தவுடன் அதை வெறும் காட்சியாக விட்டுவிடாமல் அதை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து அதன் உண்மைத்தன்மையை உணர வேண்டும். அதனுடன் நம்மை இணைத்துக் கொள்வதே உள்ளே கருத்துருவது என்றார். இந்த அனுபவத்திற்கு பிறகு துறவி நூலகத்திற்கு திரும்பி செல்லவில்லை. அவர் காடு நோக்கி சென்றார். அங்கு அவர் ஒவ்வொரு மரத்தையும், மலரையும், பறவையும், மிருகத்தையும் புதிய கண்களால் பார்த்தார். அவர் எதை பார்த்தாலும் அதை வெறும் வெளிப்புற பொருளாக பார்க்காமல் அதன் சாராம்சத்தை, அதன் உள் அர்த்தத்தை, அதன் தெய்வீக தன்மையை உள்ளே கருத்துற உணர்ந்தார். இதுவே உண்மையான ஞானம் என்பதை அவர் புரிந்து கொண்டார். வெளிப்புற அறிவை தேடி அலைவதை விட தனக்குள்ளேயே இருக்கும் ஞானத்தை உணர்வதுதான் உண்மையான விடுதலை என்பதை அவர் கண்டு கொண்டார்.
இந்த கதையின் மூலம் கண்டு கண்டு உள்ளே கருத்துரை என்ற பாடலின் பொருள் தெளிவாகிறது. கண்டு கண்டு என்றால் நாம் நமது புலன்களால் வெளிப்புற உலகை பார்ப்பது, கேட்பது, உணர்வது. இது நமது தினசரி அனுபவங்களை குறிக்கிறது. உள்ளே கருத்துரை என்றால் வெளிப்புறமாக நாம் காணும் விஷயங்களை வெறும் காட்சியாக பார்க்கக்கூடாது. அதன் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதன் உண்மைத்தன்மையை நமது உள்ளத்தில் உணர்ந்து கொள்வதுதான். இது ஆழ்ந்த சிந்தனையையும் உள்நோக்கத்தையும் தியானத்தையும் குறிக்கிறது. திருமூலர் இந்த வரிகள் மூலம் வெளிப்புற அறிவை தேடுவதை விட நமது உள்மனத்தை நோக்குவதன் மூலமே உண்மையான ஞானத்தையும் அமைதியையும் அடைய முடியும் என்பதை வலியுறுத்துகிறார். நாம் காணும் ஒவ்வொன்றிலும் ஒரு ஆழ்ந்த பொருள் உள்ளது. அதை நமது உள்ளத்தில் உணர்ந்து கொள்வதுதான் உண்மையான ஆன்மீக பயணம். கண்டு கண்டு உள்ளே கருத்துர வாங்கிடில் கொண்டு கொண்டு உள்ளே குணம் பல காணலாம். பண்டு உகந்தெங்கும் பழமறை தேடியை இன்று கண்டு இங்கே இருக்கலுமாமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.